வணக்கம். தமிழக ரேஷன் கடையில் விரைவில் தேங்காய் எண்ணெய் போன்ற பொருட்கள் கிடைக்க உள்ளதாக தகவல் வெளிவரும் நிலையில் ரேஷன் ஊழியர்கள் மீது புது புகார்கள் கிளம்பி வருகின்றன. தமிழக ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கார்டுதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில், கோதுமை போன்றவை மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. கார்டுதாரர்களுக்கு குறிப்பிட்ட எடையில் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவோ பலன் பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் மொத்தம் 2.23 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. இந்த அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் நியாய விலையில் வழங்க 34,793 ரேஷன் கடைகள் மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. பஸ்கள் போக முடியாத மலை கிராமங்களில் கூட ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் 7,52,847 பேர் உணவுப் பொருட்கள் பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்காகவே கைரேகை முறையில் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பிற பொருட்களை வாங்கினால்தான் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் தருவோம் என்று சில ஊழியர்கள் கட்டாயப்படுத்துவதாக புகார்கள் அவ்வப்போது எழுகின்றன. 100 ரூபாய் அல்லது குறைந்தது 50 ரூபாய்க்கு மேல் ஏதாவது ஒரு பொருள் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்களாம். எனவே கடைக்கு வரும் ரேஷன்தாரர்களை பொருட்களை வாங்க சொல்லும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று பலமுறை ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக உணவுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. இதையும் மீறி யாராவது ஊழியர்கள் கட்டாயப்படுத்தினால் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையன், ரேஷன் கடை ஊழியர் பெயர் போன்றவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம். அதிக விலை இருப்பதால் நிறைய பேர் வாங்குவதில்லை, அந்த மளிகை பொருட்கள் விற்கவில்லையானால் அதற்குரிய பணம் சம்பளத்தில் பிடிக்கப்படும் என்று அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதால் ஊழியர்களும் கார்டுதாரர்களிடம் கட்டாயப்படுத்தும் நிலை ஏற்படுகிறது. எனவே கட்டுப்பாடற்ற பொருட்களை அனுப்பும் போது ரேஷன் கடையில் உள்ள விற்பனை முனைய கருவியில் பதிவு செய்து விற்க அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் பொருட்களின் விற்பனையில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.